ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்டியான சப்போட்டா பழம் மில்க் ஷேக் அப்புறமா சப்போட்டா பழம் ஜூஸ் ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அட்டகாசமான கலக்கலான டேஸ்ட்டில் இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஃபஸ்ட் நம்ம மில்க் ஷேக் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 3 போல் சப்போட்டா பழத்தை எடுத்துகிட்டு உள்ளார இருக்க சீட்ஸு அப்புறம் மேலே இருக்க தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போதுமே பழங்கள் வந்து நம்ம ஜூஸோ மில்க் ஷேக்கோ ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றத விட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோம் அப்படின்னா தான் அதில் இருக்க சத்துக்கள் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் குழந்தைங்கள்லாம் வந்து பழங்களாக சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக இது போல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மில்க் ஷேக் இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 4 போல் முந்திரி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்போட்டா பழங்களையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு இருக்கக்கூடிய பால் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மில்க் ஷேக்கில் ஐஸ் க்யூப்ஸ்லாம் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியான மாதிரி ஆயிரும். அதுக்காக நல்லா சில்லுன்னு இருக்க பால் சேர்த்து இதை நம்ம ஷேக் பண்ணி எடுத்துட்டோன்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா நைஸாக பல்ஸ் கொடுத்து எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து கிளாஸில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிடுங்க. மேலே வந்து உங்களுக்கு விருப்பமான நட்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்திங்கன்னா கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சப்போட்டா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த மில்க் ஷேக் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா நம்ம இப்போ சப்போட்டா பழத்தை வச்சு ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம மில்க் ஷேக்கில் மில்க் சேர்த்து ஆட் பண்ணி செஞ்சோம். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம மில்க்கு சேர்க்காமல் ஜூஸாக எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே போலவே 2 போல் சப்போட்டா பழத்தை எடுத்து சீட்ஸு தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே 3 போல் பேரிச்சை பழத்தை எடுத்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour போல் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டு வரும். ஊற வச்சு பேரிச்சை பழத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா அந்த ஃப்ளேவர் வந்து ஜூஸ் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஹனியை சேர்த்ததுக்கப்புறமா இது கூட சில் வாட்டர் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் இப்போ நம்ம பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் நல்லா நைஸாக ஸ்மூத்தாக இது போல் பல்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா கிளாஸுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிடுங்க. ரொம்ப அட்டகாசமாக டேஸ்டியான சப்போட்டா மில்க் ஷேக் அப்புறமா சப்போட்டா ஜூஸ் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த 2ல் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.